அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 2/3/2019 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் உள்ள மேக்ஸ் சம்ஸ் 49 கணக்குகளில் முதல் 25 கணக்குகளுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். மீதி உள்ள கணக்குகளுக்கு அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்ப்போம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு 9, 6, 7, 8, 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி 8 எனில் எக்ஸினுடைய மதிப்பை காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. முதல்ல சராசரி அப்படின்னா என்ன? இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் வகுக்கணும். இங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பாருங்கள். 9, 6, 7, 8, 5 அதோட சேர்த்து எக்ஸும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது 35 + எக்ஸ். மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குது? 6 நம்பர் இருக்குது எக்ஸோட சேர்த்து. ஸோ 6ஆல் வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய சராசரி 8. இந்த 6 அந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். ஸோ 8 6 48. இந்த 35 அங்கே போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ 48லேருந்து 35 கழிச்சா 13. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 13. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 40, 42, 48 எனும் இப்புள்ளி விவரத்திற்கு திட்ட விளக்கம் காண்க. ஒவ்வொரு மதிப்பும் 3ஆல் பெருக்கப்படும் போது கிடைக்கும் புதிய மதிப்புகளுக்கான திட்ட விளக்கமும் காண்க. முதல்ல நாம் கொடுத்துருக்கிற இந்த 3 நம்பருக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும்னா ஒரு அட்டவணை ஒன்று போடணும். அந்த அட்டவணையில் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும், டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கிட்டா அதுதான் எக்ஸு. ஸோ 40, 42, 48. டினா என்ன? நடுவில் இருக்கிற நம்பரை எல்லா நம்பர்லேருந்து கழிச்சா அது டி. அப்போ 40லேருந்து 42 கழிச்சிட்டா -2, 42லேருந்து 42 கழிச்சிட்டா 0, 48லேருந்து 42 கழிச்சிட்டா 6. இப்போ டி ஸ்கொயர் -2 ஸ்கொயர் பண்ணால் 4, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இப்போ நம்ம கூட்ட வேண்டியது டியையும் டி ஸ்கொயரையும் மட்டும்தான். -2 + 6 நமக்கு கிடைக்கக்கூடியது 4. டி ஸ்கொயரை கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது 40. இப்போது திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா √summation d² / n minus summation d/n the whole square. இதில் summation d² அப்படின்னா இந்த 40 குறிக்குது. ஸோ 40. கீழே n அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்கோ அதை குறிக்குது. ஸோ 3 மைனஸ் சமேஷன் டி அப்படின்னா டியை கூட்டி வந்த ஆன்சர் 4 குறிக்குது. கீழே என்னன்னா 3, மேலே ஹோல் ஸ்கொயர். இப்போது ரூட்டுக்குள்ளே இருக்கிற 40ஐயும் 3ஐயும் 3ஆல் பெருக்கிடுறேன். 4 3 12, 3 9 மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. கீழே இருக்கிறது ரெண்டுமே 9. ஸோ 9 அப்படியே இருக்கட்டும். மேலே 120லேருந்து 16 கழிக்கணும். ஸோ நமக்கு கிடைக்கிறது 104. இப்போது மேலே இருக்கிற 104ங்கிறது முழு வர்க்கம் இல்லை. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிற 9ங்கிறது முழு வர்க்கம். ஸோ அதுக்கு மட்டும் ரூட் எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது 3. இப்போ இதுதான் நம்மளுடைய திட்ட விளக்கம். இந்த திட்ட விளக்கத்தில் ஒவ்வொரு மதிப்பையும் 3ஆல் பெருக்கப்படும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைச்ச இந்த திட்ட விளக்கத்தை கொடுத்துருக்கிற 3ஆல் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும்.
ஸோ நம்மளுடைய ஆன்சர் ரூட் ஆஃப் 104. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது முக்கோணத்தின் பக்கங்களின் நீளங்களாக அமையாது? முக்கோணத்தினுடைய பக்கங்களின் நீளமாக அமையுமா அமையாதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 நம்பரையும் கூட்டுனா 3வது நம்பரை விட பெருசா மதிப்பு வரணும். அப்பதான் அது முக்கோணத்தினுடைய பக்கங்களின் நீளங்களாக அமையும். இங்க 4ஐயும் 11ஐயும் கூட்டி பாருங்க, 15. 15ங்கிறது 16ஓட பெருசா கிடையாது. ஸோ இது கண்டிப்பா முக்கோணத்தினுடைய பக்கங்களாக அமையாது. மற்றதை கூட்டி பாருங்க, 5ஐயும் 9ஐயும் கூட்டினா 13ஓட பெரிய நம்பர் 14 ஆன்சர் கிடைக்கும். 6ஐயும் 8ஐயும் கூட்டினா 12 விட பெரிய நம்பர் ஆன்சராக கிடைக்கும். 7ஐயும் 10ஐயும் கூட்டினா 11 விட பெரிய நம்பர் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இதில் மட்டும் நமக்கு அப்படி கிடைக்கல. ஸோ ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 1900ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் ஜூன் 4ஆம் தேதி முடிய எத்தனை நாட்கள் உள்ளது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க மாதங்கள் பாருங்க, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். இந்த மாசங்கள் எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. மார்ச் மாதம் முழுவதுமா இதுக்குள்ள வந்துடுது. ஸோ 31 நாள். ஏப்ரல் மாதமும் முழுவதுமா இதுக்குள்ள வந்துடுது. ஸோ 30 நாள். மே மாதமும் முழுவதுமா இதுக்குள்ள வந்துடுது. ஸோ 31 நாள். ஜூன் மாதத்தில் 4ஆம் தேதி முடிய. ஸோ 4 நாட்கள் மட்டும். இப்போ பிப்ரவரியில் எத்தனை நாள் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். பிப்ரவரியில் இங்கே 21ஆம் தேதியிலேருந்துன்னு இருக்கு. இங்க பிரச்சனை என்னன்னா, பிப்ரவரி மாதம் 28 நாளா 29 நாளா, அதை எதை வச்சு முடிவு பண்ணணும்? இந்த வருஷத்தை வச்சு முடிவு பண்ணணும். 1900 இது ஒரு நூற்றாண்டு. நூற்றாண்டுகளா இருந்தா லீப் ஆண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்க 4ஆல வகுத்து பார்க்க கூடாது, 400ஆல வகுத்து பார்க்கணும். ஸோ இதை 400ஆல வகுத்து பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமா வகுபடாது. அதனால பிப்ரவரி 28 நாட்கள் கொண்ட சாதாரண ஆண்டு தான். ஸோ இங்க பிப்ரவரியில 28 நாள் இருக்கு. 21ஆம் தேதியிலேருந்து கணக்கு பண்ணோம்னா மொத்தமா 8 நாட்கள் இதுல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். கூட்டுனா இங்க நமக்கு 14, பாக்கி 1, 10. ஸோ மொத்தமா நமக்கு 104 தான் கிடைக்கும். அதனால நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 104. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒருவர் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள் சாப்பிட்ட திராட்சைகளின் எண்ணிக்கையை விட 6 திராட்சைகள் கூடுதலாக சாப்பிடுகிறார். 5 நாட்களில் 100 திராட்சைகள் சாப்பிட்டால் முதல் நாள் அவர் சாப்பிட்ட திராட்சைகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு முதல் நாள் சாப்பிட்ட திராட்சையை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ 2ஆம் நாள் அவர் சாப்பிட்ட திராட்சை என்னவா இருக்குன்னா 6 அதிகமாக இருக்கும். இதே போல 3ஆம் நாள் அவர் சாப்பிட்ட திராட்சை இன்னும் 6 அதிகமாகி 12 ஆயிடும். 4ஆம் நாள் அவர் சாப்பிட்ட திராட்சை இன்னும் 6 அதிகமாகி இங்க 18ன்னு வந்துடும். அடுத்தது 5ஆம் நாள் அவர் சாப்பிட்ட திராட்சை இன்னும் 6 அதிகமாகி இங்க 24ன்னு வந்துடும். இது எல்லாம் கூட்டுனா மொத்தமா 100. சரி, இதுல மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கு? 5 நாட்கள் சாப்பிட்டதுனால 5x. எக்ஸ் இல்லாத நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும். 6, 12, 18, 24. இது எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 60 ஈக்குவல் டு இங்க 100. 60 அந்த பக்கம் போனா மைனஸ் ஆயிடும். ஸோ 5x ஈக்குவல் டு 100 மைனஸ் 60 நமக்கு கிடைக்கிறது 40. 5 அந்த பக்கம் போனா வகுத்தல் ஆயிடும். ஸோ 40 5ஆல வகுக்கணும். 5ஆல வகுத்தா 8 5 40. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 8.
ஸோ அவர் முதல் நாளில் சாப்பிட்ட திராட்சைகளினுடைய எண்ணிக்கை 8. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 220 மீட்டர் நீளமுள்ள தொடர்வண்டியானது 60 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் செல்கிறது எனில் 460 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க 220 மீட்டர் நீளமுள்ள தொடர்வண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல 460 மீட்டர் நீளமுள்ள நடைமேடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நடைமேடையையும் இந்த தொடர்வண்டியினுடைய நீளத்தையும் ஒன்னா சேர்த்தா கடக்க வேண்டிய மொத்த தூரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஸோ 220ஐயும் 460ஐயும் கூட்டினா மொத்த தூரமான 680 நமக்கு கிடைச்சிடும். ஆனால் இந்த 680 அப்படிங்கிறது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்க கவனிச்சு பாருங்க, வேகம் கொடுத்துருக்காங்க. வேகம் அப்படிங்கிறது கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 5/18 பெருக்கணும். மேலே உள்ள 60ஐயும் 5ஐயும் பெருக்கிக்கலாம். 5 6 30. ஸோ இது 300/18. இப்போ நாம் நேரம் கண்டுபிடிக்கணும். நேரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா நேரம் ஈக்குவல் டு நீளம் பை வேகம். இங்கே நீளம் எவ்வளவு? 680. வேகம் எவ்வளவு? 300/18. அந்த பை மேலே போய் பெருக்கலாயிடும். ஸோ இப்போ இதை நாம் அடித்து போடணும். இங்கே உள்ள 0வுக்கும் இங்கே உள்ள 0வுக்கும் அடிச்சிடலாம். இப்போ 3ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 3 30, 6 3 18. இப்போ திரும்ப 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 2 6, I 2 10. 68ஐயும் 3ஐயும் பெருக்கிறேன். 8 3 24, பாக்கி 2, 6 3 18 20. ஸோ 204/5 அப்படின்னு வருது. 5ஆல் இதை அடித்தா 5 4 20. 4ங்கிறது 5ஐ விட சின்ன நம்பர். ஸோ 0 ஆட் பண்ணிக்கணும். அடுத்த புள்ளி வச்சு 0 போட்டுக்கணும். புள்ளி வச்சு 0 போட்டால் 40. 8 5 40. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 40.8 வினாடிகள். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 10 புள்ளி விவரங்களின் திட்ட விளக்கம் 4√2. அப்புள்ளி விவரத்தின் மதிப்புகள் ஒவ்வொன்றையும் 3ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் யாது? 10 புள்ளி விவரங்களினுடைய திட்ட விளக்கம் இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த புள்ளி விவரத்தின் ஒவ்வொன்றையும் நம்ம எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். 3ஆல் ஒவ்வொன்றையும் பெருக்கி புதுசாக திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதும் ஏற்கனவே கண்டுபிடிச்ச திட்ட விளக்கத்தை 3ஆல் பெருக்கிறதும் ஒன்று தான். அதனால் 4√2 3ஆல் பெருக்கினா போதும். ஸோ 4 3 12, √2 அப்படியே இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 12√2. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஓர் ஈரிலக்க எண்களில் அமைந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் 12. அந்த எண்ணுடன் 36ஐ கூட்ட அந்த ஈரிலக்க எண் இடம் மாறி கொள்ளும் எனில் அவ்வெண்களினுடைய ஓரிலக்கத்தில் உள்ள எண் யாது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் பெருக்கினா 12 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த எண்ணெல்லாம் பெருக்கினா 12 வரும் அப்படிங்கிறத நாம் முதல்ல கண்டுபிடிப்போம். ஓர் 12 12. அடுத்தது 2 6 12. அடுத்தது 3 12. அடுத்தது 4 3 12. அடுத்தது 6 2 12. அடுத்தது 12 1 12. இதை தவிர வேறு எந்த எண்களுக்கும் 12 வரப்போகிறது கிடையாது. இப்போது அந்த எண்ணுடன் 36ஐ கூட்ட அந்த ஈரிலக்கங்கள் இடமாறிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
முதல்ல இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா இது ஈரிலக்கமா இல்லை மூவிலக்கம். ஸோ இது ஆன்சர் கிடையாது. அதே போல் இதை சேர்த்து எழுதினாலும் மூவிலக்கம், இதுவும் ஆன்சர் கிடையாது. 2ஐயும் 6ஐயும் சேர்த்து எழுதுனா 26. ஸோ இது ஈரிலக்க எண் தான். இந்த எண்ணோட 36 கூட்டினா இலக்கங்கள் தலைகீழாகும்னு சொல்லியிருக்காங்க. 26ஓட 36 கூட்டி பாருங்க, 62 கிடைக்கும். இங்க இருக்கிறது 2 6, இங்க இருக்கிறது 6 2. ஸோ 2 6ங்கிறது 6 2ன்னு இலக்கங்கள் இடம் மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த 26ல் ஓர் இலக்கத்தில் உள்ள எண் எதுன்னு பாருங்க, 1ஆம் இலக்கத்தில் உள்ள எண் 6. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 6. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ROSE இதற்கு உண்டான எண் 9128222. அப்படின்னா MICE இதற்கு உண்டான எண் எது அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. இங்க மொதல் எண் என்னது? ஆர். இந்த ஆர் ஏபிசிடியில் லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 9வது இடத்துல இருக்கு. அதே போல இங்க ஓ அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஓ லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 12வது இடத்துல இருக்கு. அடுத்தது இந்த எஸ். எஸ்ங்கிறது லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 8வது இடத்துல இருக்கு. இந்த இ லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 22வது இடத்துல இருக்கு. அப்போ நம்ம ஆன்சர் எம்க்கு லாஸ்ட்லேருந்து எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். எம்ங்கிறது லாஸ்ட்லேருந்து 14வது இடத்துல இருக்கும். ஐங்கிறது லாஸ்ட்லேருந்து 18வது இடத்துல இருக்கும். சிங்கிறது லாஸ்ட்லேருந்து 24வது இடத்துல இருக்கும். ஈங்கிறது லாஸ்ட்லேருந்து 22வது இடத்துல இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை 1250க்கு வாங்கினார். அதை சீர்படுத்த 250 செலவு செய்தார். அவர் அதனை 1400க்கு விற்றார் எனில் அவரின் நட்ட சதவிகிதம் காண்க. அவர் அந்த பழைய மிதிவண்டியை வாங்கினது 1250க்கு தான். ஆனால் அதை சீர்படுத்த 250 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ஸோ இதனுடைய மொத்த விலை 1500 ரூபாயா ஆயிடுச்சு. இதையும் கூட்டுனா கிடைக்கிறது மொத்த விலை. ஆனால் அவர் வித்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய்க்கு தான் வித்திருக்காரு. ஸோ அவருக்கு 100 ரூபாய் நட்டம். எவ்வளோ ரூபாய்க்கு? 1500 ரூபாய்க்கு. ஸோ இதை சதவிகிதமாக மாற்றணும். 2 0க்கு 2 0வை கேன்சல் பண்ணிடலாம். 15ஆல் இதை அடிக்கிறேன். 15 6 வாட்டி பெருக்குனா 90. பேலன்ஸ் 10 இருக்கும். புள்ளி வச்சு 0 போட்டுக்கோங்க. திரும்பி 6 வாட்டி பெருக்குனா 90, 6 வாட்டி பெருக்குனா 90, 6 வாட்டி பெருக்குனா 90ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை நாம் இப்படி மாற்றி எழுதிடலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 6.67%. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 1 1/3, 2 1/4, 3 1/2 மற்றும் 4 1/5 என்ற எண்களால் வகுபடக்கூடிய மிக சிறிய முழு எண் எது? இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாமே கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் முதல்ல கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுவோம். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணும். 1 3 3, 3ஓட 1 கூட்டினா 4. ஸோ இது 4/3. அடுத்தது கவனிங்க. 4 2 8, 8ஓட 1 கூட்டினா 9. ஸோ 9/4. 6 6ஓட 1 கூட்டினா 7. ஸோ 7/2. 5ஐயும் 4ஐயும் பெருக்குனா 20, 20ஓட 1 கூட்டினா 21. ஸோ 21/5. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வகுபடக்கூடிய மிக சிறிய முழு எண்.
அதாவது எல்சிஎம். அதனால் இந்த பின்னத்தில் மேலே இருக்கிற எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்காக தானா வகுத்தல் எடுக்கலாம். 4, 9, 7, 21. மூணாம் வாய்ப்பாடில் போடுறேன். 4 அப்படியே இருக்கும், 9 3 9, 7 அப்படியே இருக்கும், 7 3 21. ஸோ திரும்பி 7ஆல் போடுறேன். இது 4, இது 3, இங்கே 1, இங்கே 1. ஸோ இவ்வளவு தான் நம்மளால் செய்ய முடியும். இதையும் இதையும் பெருக்குனா 21, இதையும் இதையும் பெருக்குனா 12. ஸோ 12ஐயும் 21ஐயும் பெருக்கணும். 12ஐயும் 21ஐயும் பெருக்குனா 252. ஸோ எல்சிஎம் 252. இப்போ கீழே உள்ளதுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும். 3, 4, 2, 5 இதற்கெல்லாம் ஜிசிடி போட்டிங்கன்னா 1 மட்டும்தான் வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 252. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14 மற்றும் 16ஆல் வகுபடும்? இதற்கும் நாம் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். 10, 12, 14, 16 இது எல்லாமே இரண்டாம் வாய்ப்பாடில் வகுபடும். 5 2 10, 6 2 12, 7 2 14, 8 2 16. இப்போ நான் திரும்ப இதை 2ஆலேயே செய்ய போகிறேன். ஸோ 5 வராது, 3 2 6, 7 வராது, 4 2 8. இப்போ இருக்கிற எண்களை நல்லா கவனிச்சிங்கன்னா எந்த எண்ணுமே ஒரே வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற எல்லா எண்ணையும் நாம் பெருக்க வேண்டிதான். 2 2 5 3 7 4 இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 1680. இங்கே 3ஐ கூட்டினால் அப்படின்னு வந்துருக்கு. கூட்டினால் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் இங்கே கழிச்சு கணக்கு போடணும். இங்கே கழித்தால் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா இங்கே கூட்டி கணக்கு போடணும். ஸோ இதை நாம் கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1677. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2 எண்களினுடைய மீசிமவானது அந்த 2 எண்களின் மீபோவா போல 36 மடங்கு எனில் அவற்றினுடைய பெருக்கல் பலன் 3600 எனில் அவற்றின் மீபோவ என்ன? மீபோவாவை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ மீசிம என்னவா இருக்கும்? எக்ஸை போல 36 மடங்கா இருக்கும். ஸோ 36x. இதை ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3600 கிடைக்குது. இப்போ எக்ஸையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? x². 3600 அங்கே இருக்கிற 36 இங்கே வந்தால் வகுத்தல் 36 ஆகிடும். ஸோ இதையும் அடித்தா 100. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 100ங்கிறது 10². ஸோ எக்ஸோட வேல்யூ 10. நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். x⁴ மைனஸ் x² y² பை y⁴ மைனஸ் x² y² வகுத்தல் x² பை y². இதை நாம் சுருக்கி ஆன்சர் போடணும். இதில் x² வெளியில் எடுத்துடலாம். ஸோ மீதி இருக்கிறது x² மைனஸ் y². கீழே உள்ளதில் y² வெளியில் எடுத்துடலாம். ஸோ மீதி இருக்கிறது y² மைனஸ் x². வகுத்தலை பெருக்கலாக மாற்றிக்கிறேன். ஸோ தலைகீழாக போயிடும். y² மேலே x² கீழே. x²யும் அடிச்சிடலாம், y²யும் அடிச்சிடலாம். இப்போது x² மைனஸ் y² அப்படியே இருக்கட்டும். கீழே உள்ளதை பெரட்டி எழுதுறேன். ஸோ மைனஸ் வெளியில் வந்துடுச்சு.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதையும் நம்ம அடிச்சிடலாம். அடிச்சிட்டா மைனஸ் பேலன்ஸ் இருக்கு. ஸோ -1. நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏ பி சி டி இ ஆகியவை இயலெண்கள் மற்றும் a plus b equal to c, 2b equal to e, b plus c equal to d, b plus e equal to a எனில் ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது கொடுத்திருக்கிற இந்த சமன்பாடுகள். ஏயையும் பியையும் கூட்டினா சி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயையும் பியையும் விட சி பெருசுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, சியை விட ஏ பெருசுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. இங்கேயும் பாருங்க, சியை விட ஏ பெருசுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. இங்க பாருங்க, சியை விட ஏ பெருசுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஏன்னா ஏயையும் பியையும் கூட்டும்போது சி வருதுன்னா கண்டிப்பா ஏயும் பியும் சியை விட சின்ன நம்பர். அதனால இது எதுவுமே நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். இங்க தான் பியும் ஏயும் சியை விட சின்னதா இருக்கு. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். சுருக்குக. கொடுத்திருக்கிற நம்பரை சுருக்கி ஆன்சர் எழுதணும். √900. 900 9 பெருக்கல் 100ன்னு பிரிக்கலாம். ஸோ 9 ரூட் எடுத்தா 3, 100 ரூட் எடுத்தா 10. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்குனா 30. 900 ரூட் எடுத்தா 30. 144 ரூட் எடுத்தா கிடைக்கக்கூடியது 12. பை கீழையும் 144 இருக்கு. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தா கிடைக்கக்கூடியது 12. நடுவில் மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 16 ரூட் எடுத்தா கிடைக்கக்கூடியது 4. 8 கியூப் ரூட் எடுக்கணும். 8ங்கிறது 2 கியூப். ஸோ 2 கியூபை கியூப் ரூட் எடுத்தா கிடைக்கக்கூடியது 2. இங்கே இருக்கிறது +2. இதையும் அடித்தா 2 கிடைக்கும். ஸோ -2க்கும் +2க்கும் அடிச்சிடலாம். 30யும் 12யும் கூட்டினா 42 பை 12. இதை 2ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். மேலே 21, கீழே 6. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 21/6. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் முறையே. இதான் நம்மளுடைய கேள்வி. இங்க 24 அப்படிங்கிறத 3 பங்கா 2 பங்கா 7 பங்கா பிரிக்கிறாங்க. அதாவது மொத்தமா 12 பங்கா பிரிக்கிறாங்க. அப்போ 24 12ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பங்குக்கான ஆன்சர் 2 கிடைச்சிடும். ஸோ ஒரு பங்கு 2னா 3 பங்கு எவ்வளவு? 6. 2 பங்கு எவ்வளவு? 4. 7 பங்கு எவ்வளவு? 14. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 6 மீட்டர், 4 மீட்டர், 14 மீட்டர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் என்பதின் விகித வடிவம் என்ன? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள், அதாவது 4 × 12 மாதம். இதை அடிக்கலாம். இதையும் அடிச்சா 2 வரும். இதையும் அடிக்கலாம். அடிச்சா 6 வரும். ஸோ நமக்கு 6 கிடைக்குது. அப்போ கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 6:1ன்னு எழுதலாம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 6:1. இங்கே வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதங்களுக்கு மாற்றாம, அதாவது 4 12ஆல் பெருக்காமல் கணக்கு போட்டிங்கன்னா தப்பு வந்துடும்.
ஸோ கண்டிப்பாக இதை மாதங்களுக்கு மாற்றிட்டு நம்ம கணக்கு போடணும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். A/B = 4:6, B/C = 18:5 எனில் A/B/C யினுடைய விகிதங்களை காண்க. A யினுடைய விகிதம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் பெருக்கல் எழுதிக்கிட்டா போதும். ஸோ ஏவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக 4 பெருக்கல் 18ன்னு எழுதிக்கிறோம். சிக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் நம்பரையும் பெருக்கல் எழுதிக்கணும். ஸோ 6 பெருக்கல் 5ன்னு எழுதிக்கிறோம். இப்போ நடுவில் பிக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நடுவில் உள்ள 2 எண் அதாவது 6ஐயும் 18ஐயும் பெருக்கல் எழுதிக்கணும். இப்போ எல்லாமே 6ஆம் வாய்ப்பாட்டில் அடிபடும். இதை 6ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 3 வாட்டி வரும். இங்கே 6 அடிச்சிடலாம், இங்கேயும் 6 அடிச்சிடலாம். ஸோ 4 3 12, இங்கே இருக்கிறது 18, அடுத்தது இருக்கிறது பாருங்க 5 மட்டும் இருக்கு. ஸோ 12:18:5 ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். அரைக்கோள வடிவ கிண்ணத்தினுடைய தடிமன் 0.25 சென்டிமீட்டர். அதன் உட்புற ஆரம் 5 சென்டிமீட்டர் எனில் அக்கிண்ணத்தினுடைய வெளிப்புற வளைபரப்பை காண்க. கொடுத்திருக்கிறது உட்புற ஆரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வெளிப்புற ஆரம் கொடுக்கல. வெளிப்புற ஆரம் கண்டுபிடிக்கணும்னா உட்புற ஆரத்தையும் தடிமனையும் கூட்டிக்கிட்டா வெளிப்புற ஆரம் கிடைச்சிடும். ஸோ வெளிப்புற ஆரம் ஈக்குவல் டு 5ஐயும் 0.25ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 5.25. இதை நம்ம இப்படியும் எழுதலாம், 525/100 அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெளிப்புற வளைபரப்பு. வெளிப்புற வளைபரப்புக்கு ஃபார்முலா 2/r². இங்கே 2 அப்படியே இருக்கட்டும், பைக்கு பதிலாக 22/7, r² அப்படின்னா 525/100 2 வாட்டி எழுதிக்கலாம். இப்போ இதை நாம் அடித்து போடணும். முதல்ல 7ஆல் இங்கே இருக்கிறத அடிக்கிறேன். 7 7 49, 7 5 35. வேற எதையும் சட்டுன்னு அடிச்சிட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 22ஐயும் 75ஐயும் பெருக்கிறேன். 22ஐயும் 75ஐயும் பெருக்குனா எனக்கு கிடைக்கிறது 1650. அதே போல் 525ஐயும் 2ஐயும் பெருக்கிறேன், எனக்கு கிடைக்கிறது 1050. கீழே இருக்கிறது 100 100 ரெண்டுத்தையும் பெருக்குனா 10,000. 10,000 உள்ள ஜீரோவுக்கும் இதில் உள்ள ஜீரோக்களுக்கும் அடிச்சிடலாம். 165ஐயும் 105ஐயும் பெருக்கணும், பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 17,325. இதை 100ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 நம்பர் தள்ளி புள்ளி வரும். ஸோ 173.25 நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் ABC என்ற முக்கோணத்தை உருவாக்க முடியாத விபரம் எது? முதல் விவரத்தை எடுத்துக்கிறோம். AB = BC = CA, அதாவது 3 பக்கமும் சமம்னு கொடுத்துட்டாங்க. 3 பக்கமும் சமமாக இருந்தால் அது சமபக்க முக்கோணம். ஸோ சமபக்க முக்கோணத்தை இது உருவாக்கும். அதனால் ஏ ஆன்சர் கிடையாது. சரி பி பார்ப்போம். பி AB = 2BC = 3CAன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு நம்பரால் இப்போ நான் கீழே வகுக்க போகிறேன். இப்போ 6 நம்ம எடுத்துப்போமே, இது 6, இது 6, இது 6. அப்போது இதையும் அடித்தா 3 வாட்டி வரும், இதையும் அடித்தா 2 வாட்டி வரும். இதற்கு என்ன அர்த்தம்னா ஏபியினுடைய அளவு
6, பிசியினுடைய அளவு 3, சிஏவினுடைய அளவு 2. இங்க சிறியதை 2 கூட்டினோம்னா பெரியதை விட பெரிய அளவு ஆன்சரா வரணும். ஆனால் 3ஐயும் 2ஐயும் கூட்டி பாருங்க 5 தான் ஆன்சர் வருது. 5ங்கிறது 6ஐ விட சின்ன நம்பர். ஸோ இந்த பி முக்கோணத்தை உருவாக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சியையும் டியையும் நீங்கள் இதே போலவே செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் வகுக்கக்கூடிய ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் வகுக்கிற மாதிரி 12 இருக்குது. ஸோ நான் இங்கே 12ஆல் எல்லாத்தையும் வகுக்கிறேன். இதையும் அடித்தா 3 வாட்டி வரும். இதையும் அடித்தா 6 வாட்டி வரும். இதையும் அடித்தா 4 வாட்டி வரும். இங்கே 3, 4ங்கிறது சின்ன நம்பர், பெரிய நம்பருங்கிறது 6. 3ஐயும் 4ஐயும் கூட்டி பாருங்கள் 6ஐ விட பெரிய நம்பரான 7 ஆன்சர் வரும். ஸோ இது முக்கோணத்தை அமைக்கும். இதே போல் நீங்கள் டிக்கும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பி மட்டும்தான் முக்கோணத்தை உருவாக்க முடியாத விவரம். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2/r சுற்றளவு உள்ள வட்டத்தின் பரப்பளவும் ஒரு சதுரத்தின் பரப்பளவும் சமம் எனில் சதுரத்தின் சுற்றளவு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க நமக்கு சுற்றளவும் கொடுத்துருக்காங்க, பரப்பளவும் கொடுத்துருக்காங்க. முதல்ல வட்டத்துக்கு எடுத்துப்போம். வட்டத்தினுடைய சுற்றளவு 2/r. வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், r² அப்படின்னு ஃபார்முலா தெரியும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வட்டத்தினுடைய பரப்பளவும் சதுரத்தினுடைய பரப்பளவும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த r² அப்படிங்கிறது எதற்கு சமம்? சதுரத்தினுடைய பரப்பளவான a²க்கு சமம். அப்போது ஏயினுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னா இந்த ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கணும். இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகிடும். ஸோ ரூட்டுக்குள்ள பையும் r² இருக்குது. பைக்கு நம்மளால் ரூட் எடுக்க முடியாது, அதனால் பைக்குள்ளே ரூட் இருக்கட்டும். r² ரூட் எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது r. இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 4a. இங்கே a நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √r. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 4√r. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6372 ஆகிறது எனில் அசலை காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனிவட்டி வீதத்தில்னு சொல்லிட்டு மொத்த தொகையை கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா PNR/100 யூஸ் பண்ணி கணக்கு போட்டோம்னா வட்டி மட்டும்தான் வரும், கூட்டுத்தொகை வராது. ஸோ கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும்னா அசலை இதோட நம்ம கூட்டிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்த மதிப்பு தான் 6372. இப்போ இது ரெண்டுத்துலேருந்தும் பியை வெளியில் எடுத்துடலாம். ஸோ இங்கே 1 + n இருக்குது. எண்ணினுடைய மதிப்பு எத்தனை? ஆண்டு. ஸோ 3 ஆண்டு. 6 இருக்குது. 6னா வட்டி. ஸோ 6% வட்டி பை 100 = 6372. இப்போ இதை 6ஐயும் 3ஐயும் பெருக்குனா 18. ஸோ 18/100ன்னு வரும். கொஞ்சம் குறுக்கு பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 118/100 வந்துடும், = 6372. இது அந்த பக்கம் போணுச்சுன்னா தலைகீழாக மாறி பெருக்கலாகும். ஸோ தலைகீழானா மேலே 100 வந்துடும், கீழே 1118 வந்துடும். இப்போது இதை ரெண்டுத்தையும் நாம் அடித்து போடணும். 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். I2 10 9 2 18. இதையும் 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 3 2 6 1 2 2 பாக்கி 1 8 2 16 பாக்கி 1 6 2 12. இப்போ இதை திரும்ப அடிக்கணும். 59ஆம் வாய்ப்பாடாலேயே நான் அடிக்கிறேன்.
59வது வாய்ப்பாடு போட்டோம் அப்படின்னா 54 தடவை வரும். ஸோ பி ஈக்குவல் டு 54 பெருக்கல் 100. 54ஐயும் 100ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 5400. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 5400. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். வைத்தீஸ் என்பவர் 500ஐ ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஓர் அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்துகிறார். வட்டி விகிதம் 7.5% எனில் 5 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தொகை எவ்வளவு? இங்க நீங்க மொதல் விஷயம் பார்க்க வேண்டியது மாசம் மாசம் அவர் செலுத்துறாரு. ஆனா இங்க 5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாசத்துல மாத்தணும்னா 12ஆல பெருக்கி 60 மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே போல வட்டி விகிதம் பார்த்தோம்னா 7.5% கொடுத்துருக்காங்க. அதாவது 75/10ன்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது வருடத்துக்கு, மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா இதை திரும்ப 12ஆல வகுக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய வட்டி விகிதம். இது மட்டும் கண்டுபிடிச்சது இல்லாம கேபிட்டல் என்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் என் அப்படிங்கிறது என்ன? n இன்ட்டு n+1/2. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. என்னங்கிறது 60 மாதம். ஸோ 60 61/2. இதையும் அடித்தா 30. ஸோ 3ஆல் 61 பெருக்குனா 183. அந்த 0வை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ முழுசா அவர் பெற்ற தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? PN + P(N)R/100. இங்க P அப்படிங்கிறது 500, N அப்படிங்கிறது 60 பிளஸ் திரும்ப P அப்படிங்கிறது 500, N அப்படிங்கிறது 1830, R அப்படிங்கிறது 75/10 பெருக்கல் 12. கீழே உள்ள 100 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 0வுக்கும் இந்த 2 0வுக்கும் அடிச்சிடலாம். இங்க உள்ள 0வுக்கும் இங்க உள்ள 0வுக்கும் அடிச்சிடலாம். இப்போ 5 183 75 இது மூணுத்தையும் பெருக்கிட்டு 12ஆல வகுக்கணும். 12ஆல வகுத்தோம்னா இங்க உள்ள எல்லாமே சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவு தொகை அப்படின்னா 5718.75. இங்க உள்ளதை பெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 30,000. ஸோ ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா 35,718.75. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ABCLM என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் A-4B + 6C - 4L + M இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதற்கு கூட்டுத்தொடர் வரிசையில் தானே இது இருக்கு. ஸோ நாம்ளே கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு எண்ணை எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டா நான் 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வரிசையாக கூட்டுத்தொடர் வரிசை தான், ஒன்று ஒன்றா கூடிக்கிட்டே போகுது. அப்போ ஏவுக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக 3, எல்லுக்கு பதிலாக 4, எம்முக்கு பதிலாக 5. இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். 1 அப்படியே இருக்கும். 4 2 8, 6 3 18, 4 16, இங்கே 5 ப்ளஸ் எல்லாத்தையும் கூட்டுவோம். இது 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 19ஐயும் 5ஐயும் கூட்டுனா 24. மைனஸ்லாம் கூட்டுவோம். இது ரெண்டும், இது -24. ஸோ ரெண்டும் கழிபட்டு போய் 0 ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 0. இவ்வளோதாங்க இந்த கொஷின் பேப்பரில் உள்ள
மொதல் 25 கணக்குக்கு நம்ம ஆன்சர் பார்த்துருக்கோம். மீதி உள்ள கணக்குகளுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்ப்போம். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.